ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு அது நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி அதை கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸாக வச்சுருக்கேங்க. இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட குவான்டிட்டி பெரிய வெங்காயம் 3 போட்டால், தக்காளி 5. கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கூட இருக்கணும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கின வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். அதுக்காக உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி எதுக்காகனா கிரேவி நல்லா திக்காக வருங்க. அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நான் 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், அந்த முந்திரி பருப்பு எல்லாம் ஒன்று போல் வதங்கணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, ரொட்டி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்குற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதை போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு கலந்தாச்சு. கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் வெளியில் வந்திருக்கு. அவ்வளோதாங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கிட்டு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே பாருங்கள், எண்ணெய் நல்லா வெளியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சரை
ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஊற்றியாச்சு. இது கூட பிரியாணி இலை ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு ஆஃப் வந்து கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம், சும்மா ஃப்ளேவருக்காக. போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் இது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், இது கூடவே தனியா பவுடருங்க, அது ஒரு டீஸ்பூன். நெக்ஸ்ட் இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணணும், அதை கிரேவி செஞ்சுட்டு வாட்டி பார்க்கலாம். எல்லாமே நீ எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெயில் போட்ட மசாலா வந்து அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நல்லா இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்க திக்காயிடும். இப்போவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம்னா அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா மூடி நல்லா வேக வைக்கணும். நல்லா கிரேவி திக்காகணும். அந்த அளவுக்கு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. நல்லா நம்ம போட்ட அந்த மசாலா பேஸ்ட் பாருங்கள், இருக்க அந்த இறுகிட்டே வருது. அப்படி கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு இது கூட பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது கூட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. அதை ஒவ்வொன்றா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்கான அப்புறம் தாங்க பன்னீர் ஆட் பண்ணணும். ஏன்னா பன்னீர் டக்குன்னு வெந்துடும். நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதனால் வந்துட்டு இப்போவே போட்டிருக்கலாம். பன்னீர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட வந்து கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க கிரேவி. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம் கவர் பண்ணிவிட்டு. இப்போ நாளைக்கு பக்காவான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த
இந்த கிரேவி இன்னும் திக்காக க்ரீமியாக கிடைக்க நான் வீட்டிலே பாலாடை எடுத்து வச்சுருக்கேங்க. அதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாலாடையை சேர்க்கும் போது இந்த கிரேவி இன்னும் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குங்க. சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், இந்த பாலாடை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக இந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து பன்னீரை கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டோடவே இருக்கும். ஃபைனலி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக அந்த க்ரீமியாக இருக்குது பாருங்கள். கிரேவி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். பன்னீர் பாருங்கள் எவ்வளோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.